ஹாய் ப்ரோ, என்னோட நேம் விஜய். என் பேர் லெனிங் சார். ஆக்சுவலி இப்போ நம்ம இருக்க கார் என்ன ப்ரோ? சார் இது பார்த்தீங்கன்னா ஆல் நியூ டொயோட்டா கிளான்ஸா சார். உங்களுக்கு 1.2 லிட்டர் இன்ஜின் அண்ட் 4 சிலிண்டர் வரும் உங்களுக்கு ஆக்சுவலி. அண்ட் 88 பிஹெச்பி பவர் வரும். இதுதான் இன்ஜினோட ஸ்பெக் உங்களுக்கு ஆக்சுவலி. அண்ட் நம்ம டிரான்ஸ்மிஷன் இதில் பார்த்தோம்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் உங்களுக்கு ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மோட்ஸ் வந்து மொத்தமே உங்களுக்கு வந்து 4 மோட்ஸ் தான் வரும். ரிவர்ஸ் மோட், நியூட்ரல் மோட் அண்ட் டிரைவிங் மோட். டிரைவிங்க்கு அப்புறம் மேனுவல் மோடும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. நம்ம 2 விதமாகவும் ட்ரைவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது வந்து இதில் இருக்க டிரான்ஸ்மிஷன் ஃபீச்சர் உங்களுக்கு. சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி 9-inch டச் ஸ்க்ரீன் உங்களுக்கு. 9-inch டச் ஸ்க்ரீனில் உங்களுக்கு பேசிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் ஆப்பிள் வயர்லெஸ் கார்ப்ளே வந்துடும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக. இந்த ஃபீச்சர் வந்து இது இருக்குது. அதேமாதிரி எக்ஸாம்பிள் உங்களுக்கு ப்ளூடூத், நேவிகேஷன்ஸு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து டாப் அண்ட் ஃபீச்சர் ஆக்சுவலி இந்த வெஹிக்கிளோட. அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் இதில் ஸ்பீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே இருக்குது சார். ஆக்சுவலி ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 2D பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு பாப்பப் ஆகும் சார். ஓகே ப்ரோ, இது வந்து உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஃபீச்சர் உங்களுக்கு இதில் இருக்கிறது. ஓகே. இந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டில் உட்காந்துறவங்களுக்கு மட்டும் தான் விசிபிளாக இருக்கும். ஓகே. கோ டிரைவர் சீட்டில் இருக்கவங்க விசிபிளாக இருக்கு. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிலோமீட்டர் ஆஃப் ஸ்பீடு, டைமு அண்ட் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு காட்டும். அதே மாதிரி லோ ஃபியூல் இண்டிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு அதில் காட்டும். இதில் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெதர் ராப்ட் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க சார். உங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு லெதர் ராப்ட் ஸ்டேரிங் இருக்கனால. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு கால் அட்டன் ரிஜெக்ட் ஸ்பீக்கர் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இதில் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இன்ஃபர்டைன்மெண்ட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க சார். வால்யூம் பட்டனாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம எஃப்எம்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஹேரோ மார்க்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் உங்களுக்கு. அண்டு முக்கியமான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஹைவேல தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து உங்களுக்கு லெக் ஃப்ரீயாக வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலி நம்ம சர்டன் ஸ்பீடை வந்து செட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கவே தேவையில்லை. வெஹிக்கிள் வந்து தானாகவே வந்து போகிறோம். திரும்பி நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது திரும்பி அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் கட் ஆஃப் ஆயிரும். திரும்பி நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன் ஹைவேஸ் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது சார் உங்களுக்கு. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் ஃபுல் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே போயிட்டு இருக்கும் ஆக்சுவலி. திரும்பி நீங்கள் ஃபுல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஷார்ட்டாக இருக்கவங்களும் சரி, டாலாக இருக்கவங்களும் சரி கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் உட்காரும் போது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு புஷ் பேக் அண்ட் புஷ் இதில் வரும். ரெண்டு ஃபீச்சருமே இதில் உங்களுக்கு அவைலபிள் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் உங்களுக்கு வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. இதில் நம்ம இறங்கும் போது ஏறும்போது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக உங்களுக்கு இறங்கி ஏற முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60/40 ஸ்பிட்டபிள் சீட்ஸ் இருக்குது சார். நீங்கள் சீட்ஸை வந்து இந்த லிவரை ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் லக்கேஜ் ஃபுல்லாகவே லோட் பண்ணிக்கலாம் நமக்கு. ஸோ பூட் ஸ்பேஸ்ன்றது இன்னும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே. ஏன் சார் அதே சொல்லியிருந்தேன் இல்லையா 60/40. ஸோ அது வந்து 40, இது வந்து 60. ரெண்டுமே நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் சார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளான்ஸால் இருக்க பூட் ஸ்பேஸ் சார். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 318 லிட்டர்ஸ் வரும். 318 உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு ஹியூஜான பூட் ஸ்பேஸே உங்களுக்கு இருக்குது ஆக்சுவலி. ஸ்பேர் வீல் அண்ட் டூல்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கீழே வந்துடும். ஸோ நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே சார். இது பார்த்தீங்கன்னா அவுட்டர் ORVM, அவுட்டர் ரியர் வியூ மிரர் சொல்லுவாங்க ஆக்சுவலி. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர் ஆப்ஷனும் எல்இடியில் வந்து இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சார் இது பார்த்தீங்கன்னா டே லைட், ரன்னிங் லேம்ப் அண்ட் ஹெட் லேம்ப் ரெண்டுமே வந்து எல்இடிலேயே வந்துடும் உங்களுக்கு. லுக் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸியான லுக் கிடைக்கும் உங்களுக்கு. சார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஆக்சுவலி எல்இடி ஃபாக் லேம்ப்ஸே வந்துடும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் ட்ராவலில் அதே மாதிரி ஹைவேஸ்லலாம் வந்து நைட் டைமில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வியூ வந்து ஓவர் வியூ வந்து நல்லா கிடைக்கும். அப்போ நம்ம பார்த்தது கிளான்ஸா, இப்போ நம்ம இருக்கிறது டைசர். என்ன ப்ரோ மேஜர் டிஃப்ரென்ஸ்? சார் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த் வைஸ் ரெண்டுமே சேம் தான் உங்களுக்கு. என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் வரும். இது வந்து எஸ்யூவி செக்மெண்ட்டில் வரும். ஓகே. எஸ்யூவினால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் சீட்டிங் பொசிஷன் வந்து கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்கும். ஓகே. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 190 வரும் உங்களுக்கு. அது வந்து 170 வரும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு. ஓகே. ஸோ வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக் வெஹிக்கிள் உங்களுக்கு. sub 4 மீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வரும்.
அது வந்து ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் வரும். ஓகே ஃபைன். பட் பார்க்க ஆனால் வந்து அது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, செடான் மாதிரி இருக்கும். பட் அது ஹேட்ச்பேக் தான் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் லுக்கு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரி லுக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. டொயோட்டாவோட கேமரி பழைய மாடல். அந்த மாதிரி ஒரு லுக் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா கார்பரேட் எஸ்யூவி செக்மெண்ட் உங்களுக்கு. ஓகே ஃபைன். எஸ் சார். பூட் ஸ்பேஸும் 308 லிட்டர்ஸ் வரும். அது வந்து 318 லிட்டர்ஸ் 318 வரும். ஓகே. ஸோ ரெண்டுத்துக்குமே இதுதான் டிஃப்ரென்ஸ் வரும், மேஜர் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே ஃபைன். உங்களுக்கு வந்து 2 இன்ஜின் ஸ்பெக்ஸ் வரும் உங்களுக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் இன்ஜின், சேம் நம்ம கிளான்ஸால பார்த்தா அதே ஃபீச்சர் அதே இன்ஜின் வரும் உங்களுக்கு. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டர்போ இன்ஜின் இருக்குது. இது இந்த வெஹிக்கிளோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு. டர்போ இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டர்போ இன்ஜின் வரும் உங்களுக்கு. இது தனி ஸ்பெக் உங்களுக்கு. டர்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 சிலிண்டர் வரும். அண்ட் 1.2 லிட்டர் சேம் அதே 4 சிலிண்டர் இன்ஜின் வரும் உங்களுக்கு. ஓகே. இதான் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வரும் உங்களுக்கு. இதோட சேர்ந்து ஃபியூல் எஃபிஷியன்சியோட அந்த மைலேஜ் டிஃபரன்ஸும் இருக்கும்ல? கண்டிப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.2 லிட்டர் இன்ஜினில் மினிமம் சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் 15 அந்த ரேஞ்சில் இருக்கும் மைலேஜ். பட் டர்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 அந்த ரேஞ்சில் வரும். பிகாஸ் வந்து டர்போ இன்ஜின்றது பவர்ஃபுல் தென் இந்த 1.2 லிட்டர் இன்ஜின். ஓகே. ஸோ பவர் வைஸ் சார்ஜ் ஆனால் ஃபியூல் எஃபிஷியன்சி கொஞ்சம் ட்ராப் ஆகும். ரொம்ப இல்லை, ஒரு 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி ட்ராப் ஆகும் உங்களுக்கு. ஓகே. பட் பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா டர்போ நல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஈவன் ஹில்ஸ்லாம் போகிறீங்க, ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹில்ஸ்லாம் ஏறும்போது இந்த பவர் வந்து நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணலாம். ஈவன் இந்த ஹைவேஸில் கூட உங்களுக்கு பவர் அவுட்புட் சூப்பராக இருக்கும். ஓகே. இதுதான் சார் ரெண்டு பேத்துக்கான டிஃப்ரென்ஸ். சார் இது பார்த்தீங்கன்னா 360 கேமரா சார். வெஹிக்கிள் வந்து டைட் ஸ்பேஸ் பார்க்கிங்கில் அதெல்லாம் ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேம் அதே கிளான்ஸால் பார்த்தா அதே 360 கேமரா வியூ ஃபீச்சர் இதுலேயும் இருக்குது நமக்கு. இது வந்து உங்களுக்கு சரௌண்டிங் வெஹிக்கிள் ஆன் பண்ண உடனே வெஹிக்கிள் என்ன பொசிஷனில் நிற்குதுன்னு சொல்லிட்டு எப்படி சிஸ்டம்லாம் வந்து உங்களுக்கு விசிபிளாக காட்டும். ஓகே. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா நம்ம ஆன் பண்ண போகிறோம்னா நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட்டு நம்ம ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா நம்ம ரிவர்ஸ் கீர் நான் இப்போ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டைட் ஸ்பேஸ் பார்க்கிங்கில் என்ன எப்படி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியூ எல்லாமே நமக்கு காட்டும். ஸோ 360 அண்ட் அட் த சேம் டைம் வந்து அந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ்லேயும் வருது. ஓகே. ரெண்டுமே வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் அண்ட் பிளாக் ஃபினிஷ் வந்துருக்கும் கிளான்ஸால். இதில் வந்து டைசர் உங்களுக்கு. டைசரில் உங்களுக்கு ப்ரௌன் அண்ட் பிளாக் ஃபினிஷ் வரும். அதே வித் சேம் லெதர் டச் ஃபினிஷோட வந்துடும் உங்களுக்கு. சார் அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து AMT டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருப்பாங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் நான் சொல்லியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 டிரான்ஸ்மிஷன் வரும் ஆட்டோமேட்டிக்கில். அதாவது 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வரும் உங்களுக்கு. கொஞ்சம் பவர்ஃபுல்லான கியர் பாக்ஸ் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ரிவர்ஸ் மோட், நியூட்ரல் மோட் அண்ட் டிரைவ் மோட், மேனுவல் மோட் இந்த மோட்ஸ் அவைலபிளாக இருக்கும். இதில் பொறுத்தவரையும் உங்களுக்கு டிரைவ் மோட், ரிவர்ஸ் மோட் அண்ட் பார்க்கிங் மோட் வந்து வந்துடும். அதில் உங்களுக்கு பார்க்கிங் மோட் கிடையாது. இந்த ஆப்ஷன் வந்து இதில் இருக்கும் உங்களுக்கு. சார் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் LED ஹெட்லாம்ப்ஸ் வரும் சார். உங்களுக்கு லான்ஸால் பார்த்துட்டு நீங்கள் வெறும் LED ஹெட்லாம்ப்ஸ், ஃபாக் லாம்ப்ஸ் இருக்கும். இதில் ஃபாக் லாம்ப்ஸ் கிடையாது. பட் வந்து ட்ரிபிள் LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்கனால இன்னும் இப்போ வந்து பவர் த்ரோ வந்து விசிபிள் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED வந்து DRL அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து வந்துடும். இது பார்த்தீங்கன்னா யூனிக் ஃபீச்சர் சார். ஆக்சுவலி கிளான்ஸாவை கம்பேர் பண்ணுவோம். இதில் யூனிக் ஃபீச்சர் என்னென்னா இது வந்து கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ்னு சொல்லுவாங்க. LED டெயில் லேம்ப்ஸ் உங்களுக்கு ஒரு லிச் லுக் வந்து இதில் உங்களுக்கு கொடுக்கும் ஆக்சுவலி.